வணக்கம் நண்பர்களே. இந்தியாவினுடைய தொழிலதிபர்கள், இந்தியாவை சார்ந்த தொழிலதிபர்கள் மட்டுமல்ல, சர்வதேச முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள் அனைவரும் அன்றாட வாழ்வில் சாமானியனின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் செய்யும் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள், அவர்கள் தொழிலின் மீது விதிக்கப்படும் வரிகள், அவர்கள் நிதிநிலை சார்ந்த அவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் நாம் அன்றாடம் வசிக்கும் சாமானியனின் வாழ்விலும் எதிரொலிக்கும். இது பொருளாதாரம் படித்திருக்க வேண்டிய அவசியமில்லை, எளிதான பாடங்களிலே நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக, இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்களாக கருதப்படும் அதானி, அம்பானி, இவருடைய தொழில்கள் சர்வதேச அளவில் விரிவடைந்திருக்கிறது. இதில் அதானி குழுமத்தினுடைய, அதானி எல்லாத்துக்கும் தெரியும், அதானி குழுமம், த குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவர்கள் குழுமத்தை சேர்ந்த சில நிறுவனங்கள் பங்கு சந்தையிலும் பட்டியலிடப்பட்டிருக்கு. இட்ஸ் அ லிஸ்டட் கம்பெனி. அதில் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட், அதானி போர்ட்ஸ்னால் துறைமுகங்கள், துறைமுகங்களில் சரக்குகளை கையாளும் அந்த பணியை அதானி குழுமம் பண்ணுது. அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் ஆகஸ்ட் 6, இன்னைக்கு ஆகஸ்ட் 7, நேற்று நிலவரப்படி அதானி போர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு 2.95 லட்சம். 2.9 லட்சம் கோடி. 2.9 லட்சம்னு ஏன் நிறுத்திட்டேன்னா, 2.95 லட்சம் கோடி. இன்னைக்கு ஒருத்தருக்கு சம்பளம் 2.95 லட்சம் மாதம் இருந்தால் கூட பெரிய விஷயம். ரைட். இவங்கெல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு தனி விவாதமாகும். அது இருக்கட்டும். அவங்களுடைய சந்தை மதிப்பு, சொத்து மதிப்பு அந்த கம்பெனிக்கு, அந்த கம்பெனியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்ததா அதானி, கௌதம் அதானி விலகியிருக்கார். ஏன் விலகியிருக்கார், என்ன பின்னணி, இதைத்தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன உரத்தில் சொல்கிறேன். அதனால் நமக்கு என்ன பாதிப்பு, இதைத்தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. அதானி போர்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் பல்வேறு இந்திய மாநிலங்களில், வெளிநாடுகளில் கூட துறைமுகங்களை இயக்கி வர்றாங்க. அவங்க தான் துறைமுகத்துடைய ஹார்பரோட மெயின்டெனன்ஸ்னால் ஹேண்ட்லிங் பண்ணுறது, குட்ஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறது, அங்கே மற்ற என்னென்ன பணிகள் இருக்கோ அந்த பணிகளெல்லாம் அவங்க இது பண்ணுறது. இந்தியாவில் சுமார் 25% சரக்குகளை அதானி போர்ட்ஸ் நிறுவனத்தின் துறைமுகங்கள் தான் கையாளுகின்றன. தமிழ்நாடு, குஜராத், கேரளா, ஆந்திர பிரதேசம், கோவா, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் 13 உள்நாட்டு துறைமுகங்களை அதானி போர்ட்ஸ் நடத்தி வருது. இதுக்கப்புறம் இலங்கை, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, டான்சானியா ஆகிய வெளிநாடுகளிலும் அதானியோட துறைமுகங்கள் இயங்கி வருது. இது தவிர குஜராத் மாநிலம் முந்த்ரா அப்படிங்கிற இடத்துல 8000 ஹெக்டேர் ஏக்கரில் 8000 ஹெக்டேர் பரப்பளவில் மிகப்பெரிய பொருளாதார மண்டலத்தை, சிறப்பு பொருளாதார மண்டலத்தை இயக்கி வருது. இதுக்கப்புறம் ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் 3 லாஜிஸ்டிக் பூங்கா, த பார்க் நடத்தி வருது. லாஜிஸ்டிக் பார்க்னால் என்ன, போக்குவரத்து தான். இது நிதிநிலை முடிவுகள் ஏப்ரல் டு ஜூன் ஒரு பீரியட் வருது இல்லையா, குவார்டர்லி பீரியட். இந்த நிதிநிலை முடிவுகளை இப்போ வெளியிட்டிருக்கு. அதில் முந்தைய ஆண்டை விட வருவாய் 31% வளர்ந்துருக்கு. இப்போ அதனுடைய சந்தை மதிப்பு, முதல்ல என்ன சொன்னேன், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வருதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது 9,126.14 கோடியாக உயர்ந்திருக்கு. முந்தைய ஆண்டு வருவாய் 6,956.32 கோடி ரூபாய். நிகர லாபம் 6.5% உயர்ந்து 3,310 கோடி ரூபாயாக உள்ளது. இப்போ எபிட்டா அப்படின்னு சொல்கிற 13% உயர்ந்து 5,495 கோடியாக இருக்குது. இந்த எபிட்டா மார்ஜின் சொல்கிறாங்க இல்லையா, இதை 64%இருந்து 60% குறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக நிதிநிலை முடிவுகள் திருப்தியாக தான் இருக்குது. இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்கிறது ரிப்போர்ட்டு. சரி, இந்த கௌதம் அதானி ஏன் ராஜினாமா பண்ணார், இதுக்கு சட்ட விதிகள் என்ன சொல்லுது, கௌதம் அதானி ராஜினாமா பண்ணுறதுக்கான அவசியம் என்ன வந்தது? இந்திய நிறுவன சட்டங்களின்படி ஒரு நிறுவனத்தில் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் பல்வேறு நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்பில் இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது கௌதம் அதானியினுடைய
குழுமம் அப்படின்னு எடுத்தால் கூட, அவருடைய குடும்பத்தை சார்ந்த தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் ஒரே ஒரு நிறுவனத்தில் இருக்கும் நிர்வாக இயக்குனர் இன்னொரு நிறுவனத்தில் நிர்வாக பொறுப்பில் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் அவர் அதானி குழும இப்போ நிர்வாகம் சாராத நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். இந்த நிதிநிலை முடிவுகள் பாசிட்டிவாக இருக்கிற காலத்திலேயே இந்த அதானி போர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக தலைவராக, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கிறவர் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக மாறுறாரு. அதாவது இனிமேல் நிர்வாக பொறுப்புகளை அவர் கவனிக்க மாட்டார், முக்கிய நிர்வாகிகள் பட்டியலையும் அவர் இருக்க மாட்டார். ஆனால் அதானி குழுமத்தில் கௌதம் அதானிக்கு இருக்கும் செல்வாக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இப்போது அவர் பதவி இறங்குவதற்கு இன்னொரு காரணங்கள் இருக்குது. இந்திய சட்டங்கள், நிர்வாக சட்டம், அதாவது நிறுவன சட்டங்கள் மட்டுமே, கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மட்டுமே காரணமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்திய சட்டங்கள் நிறுவன சட்ட பிரிவு 203 படி அவர் இந்த முடிவில் எடுத்திருக்கார். ஆனால் இதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற காரணங்களில் ஒன்று, அவர் வயர் அண்ட் கேபிள், காப்பர், டேட்டா சென்டர்கள், இது மாதிரி தொழிலில் அவர் ஈடுபட போகிறார். அப்போ அதுக்கு வேறு ஒரு பேர் வச்சு, இல்லை இதே பேர்லேயே வேற ஒரு பிரிவை வச்சு கூட அவர் ஆரம்பிக்கலாம். அப்போ பல்வேறு நிறுவனங்களில் அவர் நிர்வாக இயக்கத்தில் இருக்க முடியாது. அது ஒரு காரணம். இன்னொன்று, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியும், ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இவர் மேலே வழக்குகள் தொடுத்தது. என்ன, குறிப்பாக மின்சக்தி ஒப்பந்தங்கள் ஆந்திராவில் வாங்குவதற்காக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் $250 மில்லியன் லஞ்சம் கொடுத்துருக்கிறதா ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு குற்றச்சாட்டை வச்சது. ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கு. அந்த தடையை தாண்டி ஈரான்கிட்ட எல்என்ஜி எரிவாயு குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு அமெரிக்கா சந்தேகப்பட்டு விசாரணை நடத்திட்டு வருது. இந்த சந்தேகங்கள், இந்த குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் அதானி மேலும் அதானிக்கு நிறுவனத்துக்கு $2.6 பில்லியன் மதிப்புள்ள உள்கட்டமைப்பு ஒப்பந்தங்களை கென்யா அரசு வழங்கியிருக்கு. அப்போ அந்த ஒப்பந்தங்களெல்லாம் கென்யா அரசு ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ அதானி மீதான லஞ்ச புகார்களை அமெரிக்கா விசாரிக்க தொடங்கிடுச்சுன்றதுனால கென்யா அரசு இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்து உத்தரவிடுது. இப்படி பல்வேறு வழக்குகள், விசாரணைகள், சர்ச்சைகள் அப்படின்னு அதானி குழுமத்தின் பெயர் கெட்டு போயிருக்கிறதுனால அமெரிக்காவை சேர்ந்த பெரும் நிறுவன முதலீட்டாளர்கள் அதானி குழுமத்தில் நாம் முதலீடு குறைக்கலாமா அப்படின்னு மறுபரிசீலனை செய்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகுது. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதானி போர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக தலைவர் பதவியை கௌதம் அதானி ராஜினாமா செய்திருக்கிறார். இதுதான் செய்தி. இவ்வளோ நெருக்கடி கென்யா அரசு ரத்து பண்ணுது. அமெரிக்க முதலீட்டாளர்கள்லாம் இது என்ன, இவருடைய போக்கு சரியில்லை. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிதிநிலை அறிக்கைகள் மட்டும் ஒரு இன்வெஸ்டருக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது திருப்தியாக இருந்தால் மட்டுமே அவர் முதலீட்டாளராக இருப்பான்னு சொல்ல முடியாது. அவருக்கு பல்வேறு சூழல் இருக்கும். ஒரு தொழில் தொடங்குவதில், ஒரு தொழில் நடத்துவதில் ஒரு நெறிமுறைகளை கொள்ளாத ஒரு நிறுவனத்தின் மீது முதலீட்டாளர்களுக்கு, பல்வேறு முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று இயங்கும் நிறுவனங்களுக்கு அதை தாண்டியும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அது சட்டத்திட்டத்திற்குள்ளே வருதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் தங்களுடைய தொழிலை நடத்த முடியும். அதானி போன்றவர்களுடைய விரிவான தொழில் திட்டங்கள் எப்படி முடிஞ்சது? இந்த கேள்வி தான் நம்ம எல்லா சாமானியர் மக்கள் மத்தியிலையும் இருக்கும். இது எரிச்சலோ ஆதங்கமோ அல்லது பொறாமையோ என்றெல்லாம் நீங்கள் அதை வகைப்படுத்தி புறந்தள்ளிவிட முடியாது. அதானி குழுமத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் என்ன? 8000 ஏக்கர் முந்த்ராவில் குஜராத்தில் அவங்களுக்கு ஒரு நிலம் கொடுத்து, என்ன சொல்கிறது, ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம் கொடுக்குறாங்கன்னா இதை கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருந்தது? அவர் எப்படி அதையெல்லாம் கையாண்டார்? ஐயா, இதுக்குள்ளே போனீங்கன்னா இது அரசியலில் போய் நிற்கும். ஆனால் இப்போதைக்கு அதானி குழுமத்தினுடைய தலைவர் பதவியிலிருந்து இவர் விலகியிருக்காரு. உடனே அவர் நஷ்டமடைஞ்சிட்டாருன்னு இல்லை, இன்னொரு 4 தொழிலை தொடங்க போகிறாரு. சட்டப்படி ஒரே ஆள் 4 இதில் இருக்கக்கூடாது. ஒன்று, இன்னொன்று ஏகப்பட்ட குற்றச்சாட்டு நெருக்கடிலாம் வருது. கொஞ்சம் தள்ளி இருந்தோம்னா இந்த நிழல் இது மேலே, இந்த ஷேடோ இதில் விழாமல் இருக்கும், எது கம்பெனி மேலே. அப்போது முதலீட்டாளர்கள் திடீர்னு பணத்தை திருப்பி கொடுங்கட்டாங்கன்னு போய் கொடுக்குறது. இப்போ நேற்று ஒரு பதவி விலகினதுலேருந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 5ஆம் தேதி வர்த்தகத்தில் அதானி போர்ட்ஸ் பங்கு விலை 3% சரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு நிறுவனர் விலகினார்னா அது நடக்கிறது சகஜம்தான். ஸோ அதானி குழுமத்தில் தொடர்ந்து என்ன நடக்கிறது, அது நமக்கு தொழில்துறையை எப்படி
தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, தொழில் துறையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா துறைமுகத்தில் அவர் வியாபாரம் பண்ணுறதுனால நமக்கு என்ன இருக்குது, நம்ம ஒரு ஓரத்தில் நம்ம கடை நடத்திட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் அவர் எவ்வாறு கையாளுகிறார், அவர் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறார் என்பதில் ஆரம்பிக்கிறது நம்மளுடைய விலைவாசி. தொடர்ந்து பேசுவோம். நம்முடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.